சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் என்று நான் உனக்கு வாக்களித்திருந்தேன் அல்லவா? அந்த வாக்கு இன்று நிச்சயமாக நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? என் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்காது. உனக்கு நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும், எது உன்னிடம் சேர வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். தீர்மானித்தபடிதான், நிச்சயித்தபடிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்தி கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல், அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளை எல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை. அவரவர்க்கென்று பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவரவர்க்கென்று துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கும். என்ன கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக கடந்து செல்லும் இதயத்தை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை உணர்ந்து கொள்ளாமல், இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்ளாமல் கவலைகளுக்கு பின்னாலே எப்பொழுதும் ஓடி ஓடி போய் வாழ்க்கையையே இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அனைத்தையும் தாண்டி வெற்றி என்னும் படிக்கட்டை தொட வெகு சிலரால் தான் முடியும். அது உன்னால் மட்டும் நிச்சயமாக முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதல்களெல்லாம் பலிக்க உன்னுடைய தன்னம்பிக்கை பாடத்தில் நீ வெற்றியடைய வேண்டும். வென்றுவிட்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். தோல்வியடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், அவனுடைய இலக்கை அல்ல. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சாதிக்க பிறந்தவர் நாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எது வந்தாலும் அனைத்தையும் பார்த்து கொள்ள சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இரு. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, இன்றியமையாததும் கூட. அந்த தவறுகள்தான் அந்த
தோல்விகள்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான முக்கிய படிகளாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எனவே எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவதை விட ஏதாவது செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையை வெல்லலாம், சுலபமாகவே வென்றுவிடலாம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இருக்கப் போவதே இல்லை. எனவே நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். நீ நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கை வை, உன் வாழ்க்கை மேல் நம்பிக்கை வை, உன் சாயப்பா மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய எதிர்காலம் உன்னை வரவேற்று கொண்டு உனக்கான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி வந்து சேரும், கடமைக்கு செய்தால் தோல்வியே வந்து சேரும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கை பாடத்தில் வெற்றி பெற்று கொண்டே இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் ஜெயித்து காட்டலாம். நான் இருக்கிறேன், எதற்குமே பயம் கொள்ளாதே. உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ,
எப்படி தாண்டி வருகிறாயோ அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளைப் பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டிச் செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயியின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, உன்னை நெருங்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமாக இருக்காதே. நான் இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு, மன அமைதியோடு இரு. அப்பாஸ் கூறும் வாக்கை நன்றாக கேட்டுக்கொள். அதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருப்பதும் இல்லை, இன்பம் மட்டுமே எப்பொழுதும் உன்னிடமே இருந்து விடுவதும் இல்லை. உன்னை கண்காணிக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக வருந்துகிறாய்? என் சக்தியை நீ எப்பொழுதுதான் உணரப்போகிறாய்? நீ உணர்வாய் என்ற நம்பிக்கையோடு உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன்னை காப்பாற்றவே நான் எப்பொழுதும் என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் எப்பொழுதும் சொல்லிவிடாதே. நீ சொல்லும் அந்த தருணத்தில்தான் எல்லாமே உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது. நான் ஆரம்பித்து வைப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? பட்ட வேதனையும் நீ பட்ட மன கஷ்டத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. ஆனால் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வளவு சகித்து கொண்டாய். தர்மத்தின் வழிபடிதான் நீ நடந்து கொண்டாய். அந்த தர்மமே நிச்சயமாக உன்னை காக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியபடி அனைத்து பலன்களும் உன்னை வந்தடையும்படி உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் கண்மணியே. சாயப்பா நிச்சயமாக என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். இதுதான் உன்னுடைய காத்திருப்புக்கு, உன்னுடைய மனதிற்கு நான் தரும் மிக அற்புதமான பரிசு. உன்னுடைய மதிப்பை அனைவரும் உணரும் வண்ணம் நான் செய்ய போகிறேன் குழந்தையே.
உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது என் பிள்ளையே. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உன் காதுகளில் நீ கேட்பாய். வீணாக வார்த்தை என் நாவிலிருந்து எழாது என் கண்மணியே. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கண்மணியே, மிகப்பெரிய வாய்ப்பும் மிகப்பெரிய வெற்றியும் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள வந்து கொண்டே இருக்கிறது. வாய்ப்பையும் அந்த வெற்றியையும் கெட்டியமாக பிடித்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் மனதிற்குள் 1000 குழப்பங்கள் இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று இல்லை குழந்தையே. நீ படும் வேதனை, நீ படும் போராட்டம், நீ படும் கஷ்டம் அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். தெரிந்தும் இப்படி அமைதியாக இருக்கிறீர்களே சாயப்பா என்றுதானே உன் அடுத்த கேள்வியாக இருக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும் என் பிள்ளையே. உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன்னுடைய மனதையும் உன்னை பற்றியும் நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? இந்த 3 உலகத்தையும் முக்காலத்தையும் அறிந்து கொண்ட உன் சாயப்பா உன்னை அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா? உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு, நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுவரை கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் வேதனைகளையும் பட்டுக்கொண்டு இருந்தாய். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் வலிமைகள் எல்லாம் குறையும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. எனவே குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. இனிவரும் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே அமையப் போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய எதிர்காலம். யார் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை நான் என் மனதில் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்திருப்பேன் குழந்தையே. நான் யாரையும் எப்பொழுதும் எந்த நேரமும் மறந்து விட மாட்டேன். கொடுக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதில் எந்த தவறும் நடக்காது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என்னை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தும் உன் மனதிற்குள் ஏன் இவ்வளவு குழப்பமும் போராட்டமும் என்றுதான் எனக்கு புரியவில்லை என் கண்மணியே. குழந்தையே, உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் நீ வேண்டாம் என்றும் கீழ்த்தனமாக உன்னை பேசியதோ, கீழ்த்தனமாக உன்னை நடத்தியதோ, அவர்கள் முன் நீ நன்றாக வாழப் போகிறாய். உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா திட்டம் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாக ஆனதில்லை. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையையும் உன் மனதையும் சீர்படுத்த. பின் ஏன் உன் மனதுக்குள் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? அப்பா இருக்கிறார், நிச்சயமாக நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன்னுடைய மனம் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க முடிக்க. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே.
காரணமே இல்லாமல் என்னுடைய சிரித்த முகமும் என்னுடைய இந்த வாக்கும் உன் காதிலும் கண்ணிலும் பட்டிருக்காது குழந்தையே. உனக்கான ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த இன்ப அதிர்ச்சியும் அதிசயமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனந்த கண்ணீரோடு உறுதியாக எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கிறேனே என்று நீ புலம்புவது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே. நிச்சயமாக உன் பாதையில் ஒரு முடிவு தெரியும். அந்த முடிவை நான் என் பிரியமான கண்மணிக்காக ஏற்படுத்தியே தீருவேன். இதுதான் குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் என்று அடித்து சொல்வேன் உன் சாயப்பா. நான் சொல்வது, நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் பார். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். அதுவும் இன்றே நடக்கும். மிகப்பெரிய உதவியும் மிகப்பெரிய அற்புதமும் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நல்ல நேரம் வந்ததால் மட்டுமே இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது. என்னுடைய வாக்கும் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நிச்சயமாக 100% ஏற்றமும் மாற்றமும் உறுதிதான் குழந்தையே. வரும் வாய்ப்பையும் வெற்றியையும் கெட்டியாக பிடித்துக்கொள். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள்.